நம்மளும் நான் கேட்டேன், இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆன்ஷியஸ், ஸ்ட்ரெஸ்ட், டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, ஹவு இட் வில் பி இம்பேக்டிங் த பீப்புள் இன் யுவர் லைஃப்? உங்கள் பசங்க அவங்களுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும்? தென் ஷீ டோல்ட், நோ நோ ஐ யூஸ் டு ஹைட். நான் அவங்கக்கிட்ட போகிறப்ப சிரிச்சு தான் போவேன். நான் அவங்கக்கிட்ட வந்து ஐ வில் நாட் டேக் திஸ் டு தெம். நான் ஷேர் பண்ணுவேன், பட் நான் என்னோடய எமோஷன்ஸ், என்னோட வே ஐ கம்யூனிகேட், வாட் ஐ டூ, இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன். And they will be feeling that mother is doing well. நான் சொன்னேன், வாட் யூஆர் ப்ரிட்டெண்டிங் இன் யூர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டேன். என்ன ப்ரிட்டெண்ட் பண்ணுறீங்க நீங்கள்? ஆக்சுவலி வாட் யூஆர் ப்ரிட்டெண்டிங்? ஆக்சுவலி யுவர் லைஃப் இஸ் கோயிங் குட். அவங்க சொல்கிறாங்க, இல்லை என் லைஃப் நல்லா போல எனக்கு தெரியுது. ஓகே, தென் வாட் யூஆர் ப்ரிட்டெண்டிங் வித் யுவர் சில்ட்ரன்? த ரிலேஷன்ஷிப் வித் யர் சில்ட்ரன். She got stuck there. ஸோ நம்ம why I am sharing this here is, இந்த தருணத்தில் இன்னைக்கு பொங்கல் திருவிழா, சூழல்கள், சந்தர்ப்பங்கள், மனிதர்கள், ஃபினான்ஸு, ரிலேஷன்ஷிப்பு, ஹெல்த்து will not support us the way we expect, way we are. What is in our control? Who we are for you, your people around, who they are for you. That makes difference. Way of being. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம பசங்க நம்மளே இவ்வளோ அஃபெக்ட் ஆகிறோம், ரியாக்ட் பண்ணுறோம். நம்மளோட பசங்க இந்த மாதிரி சூழலில் வந்து இருக்கிறப்ப அவங்களோட ரியாக்ஷன்ஸ் நமக்கு ஒரு 40-50 வயசில் வந்து ஆன்ஷியஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் வருதுன்னா, they can't bear that in the age of 15-16 itself. ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சூசைட் பண்ணிக்குவாங்க. ஒரு ஜாப் கிடைக்கலன்னா வெக்ஸ் ஆகிடுவாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் ஆகலைன்னா டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வரப்போ டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகலைன்னா டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஹெல்த் ஒர்க் ஆகலைன்னா தே வில் கோ அவுட். ஸோ இந்த மாதிரி நடக்க என்ன ஆகும்னா, சடன்லி நல்லா தான் இருக்கான் என் பையன் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். தே ஆர் டூயிங் குட். அதுவும் பேரண்ட்ஸ் சொல்லவே தேவையில்லை. நம்ம பசங்களை விட்டு கொடுக்கவே மாட்டோம். எங்கே விட்டு கொடுப்போம்னா அவங்ககிட்ட பேசுகிறப்ப, மற்றவங்ககிட்ட அவங்கள பற்றி குறை சொல்கிறப்ப. வி யூஸ் டு டெல் பீப்புள் அரவுண்ட் அஸ், இவன் இப்படி பண்ணுறான், அவன் சரியில்லை. அந்த இடத்துல வந்து நம்ம ஈஸியாக விட்டு கொடுத்துட்றோம். எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, let they be themselves, what they want to do in their life அப்படின்றதெல்லாம் we are not allowing them to.